ஓகே, குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அடுத்தது எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 5 ரிமோட் கமாண்ட் எக்ஸிக்யூஷன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்ஸ் பார்த்தலாம். ஸோ 2 கம்ப்யூட்டர்ஸு, கிளைண்ட்டு அண்டு சர்வர். ஸோ கிளைண்ட்டு இங்கேருந்து ஒரு கமாண்டை வந்து சென்ட் பண்ணுது சர்வருக்கு. சர்வர் அந்த கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதோட அவுட்புட்டை காமிக்குது, சர்வர்லேயே காமிச்சிடும். இதுதான் வந்து எய்ம். ஸோ அது என்ன வேணாலும் கமாண்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சர்வரில் ஏதோ ஒரு ஃபோல்டர் இருக்குது கம்ப்யூட்டருக்குள்ளே, அது உள்ளே இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் வேணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்புன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து கிளைண்ட்டு எல்எஸ் அப்படின்றது தான் அதோட கமாண்ட். அந்த கமாண்டை இங்கேருந்து அனுப்பிச்சிடும் ஒரு டெக்ஸ்ட்டாக. சர்வருக்கு அது வந்து சேர்ந்த உடனே சர்வர் அந்த கமாண்டை எல்எஸ்ன்ற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ண உடனே அது எந்த ஃபோல்டரை பாயிண்ட் அவுட் பண்ணுதோ அந்த ஃபோல்டருக்குள்ள ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதான் வந்து எய்மு. எப்படி அது ப்ரோக்ராம்ன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிளைண்ட் சைடு ஆஸ் யூஷுவல் இம்போர்ட்டு லைப்ரரிஸு, கிளாஸ் நேம் ஆர்சிஇ கிளைண்ட்டு நம்ம வச்சுக்கிறது தான் ஒரு மெயின் மெத்தடு. ஸோ அது உள்ள ப்ரோக்ராம்ஸு ஃபஸ்ட்டு சிஸ்டம் பிரிண்டெல்என் கிளைண்ட் சைடுன்றதை பிரிண்ட் பண்ணிக்கிறோம். சாக்கெட் CON ஈக்குவல் டு நியூ சாக்கெட்டு லோக்கல் ஹோஸ்ட் 5000 போர்ட் நம்பர் போட்டுக்கிறோம். ஸோ கனெக்டட் வித் சர்வர். ஒன்ஸ் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகணும்னா சர்வர் கூட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கிளைண்ட் சைட்லேருந்து சர்வருக்கு ஒரு டெக்ஸ்ட் அனுப்ப போகிறோம். அது கமாண்ட் டெக்ஸ்ட் தான் அனுப்ப போகிறோம். கமாண்டை பாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கேருந்து அங்கே அனுப்புறதுக்காக ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அவுட் ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் தேவை. அதனால் அதை இனிஷியேட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு கிளாஸ், அதுக்கான கிளாஸ் ஆப்ஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம்ன்றது ஒரு சின்டாக்ஸ். அது உள்ள இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ், இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸை இங்கே எடுத்துன்னு வந்து பைண்ட் பண்ணியாச்சு. நவ் இந்த அவுட்ன்ற ஆப்ஜெக்டுக்குள்ளே கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கிளைண்ட் சைடில் கீபோர்டில் இருந்து அடுத்தடுத்த ட்ரையலில் வந்து வேறு கமாண்ட்ஸை டைப் பண்ணலான்றதுக்காக ஒரு கீபோர்டு இன்புட்ஸ் ப்ரோக்ராம்குள்ளே வாங்கிறதுக்காக இந்த பஃபர் ரீடர் யூசர் இன்புட்டு ஈக்குவல் டு நியூ பஃபர் ரீடர் நியூ இன்புட் ஸ்ட்ரீம் system.in போட்டணும். ஸோ பஃபர் ரீடர்ன்றது ஒரு கிளாஸ், எக்ஸிஸ்டிங் கிளாஸ் இந்த லைப்ரரிஸ், இம்போர்ட்டட் லைப்ரரிஸ். அந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் நேம் நம்ம யூஸ் டிஃப்ரெண்ட் கிளாஸ் நேம் வச்சுருக்கோம், யூசர் இன்புட் அப்படின்னு நம்ம வச்சது தான். இது வேறு எதனா பேர் கூட வச்சுக்கலாம். ஓகே, இது ஒரு பர்பஸ் என்னன்னாக்கா, இந்த கிளைண்ட் சைடில் கம்ப்யூட்டர் கீபோர்டில் நம்ம டைப் பண்ணுற அந்த கமாண்ட் எல்எஸ் அப்படின்ற வேர்டை வந்து இது இன்புட்டாக வாங்குறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு system.out.println என்டர் கமாண்ட் டு எக்ஸிக்யூட் ரிமோட்லி அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து ஒன்ஸ் நம்ம ரன் பண்ணும்போது அவுட்புட்டில் டிஸ்பிளேல வைக்கிறோம். வச்சோன்னா இந்த இடத்துல வந்து ப்ரோக்ராமர் யூசர் வந்து டைப் பண்ணுறாங்க எல்எஸ் அப்படின்ற கமாண்ட் டைப் பண்ணுறாங்கனாக்கா அதை உள்ளே வாங்குறதுக்கு தான் இந்த லைன் யூசர் இன்புட் டாட் ரீட் லைன் வழியாக அந்த எல்எஸ்ன்ற கமாண்டை வந்து இன்புட் வாங்கி ஸ்ட்ரிங் கமாண்ட் அப்படின்ற இந்த லோக்கல் வேரியபிளில் ஸ்டோர் ஆகுது. இங்கே கிரியேட் பண்ண அவுட் ஆப்ஜெக்ட், அந்த அவுட் டாட் ரைட் ஆப்ஜெக்ட்னு போட்டு அது உள்ள இந்த ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணோம்னாக்கா இது உள்ள இங்கே வாங்கியிருக்கிற எல்எஸ் அப்படின்றது அவுட் டாட் ரைட் ஆப்ஜெக்ட் வழியாக கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு சென்ட் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இப்போ கிளைண்ட் சைடில் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. ஸோ அதோட ஆப்ஜெக்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான். CON அவுட் யூசர் இன்புட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, இப்போது கிளைண்ட் சைடில் என்ன அவுட்புட் வந்திருக்குனாக்கா கிளைண்ட் பிரிண்ட் ஆகிருக்கும், கனெக்டட் வித் சர்வர் பிரிண்ட் ஆகிருக்கும். என்டர் கமாண்ட் டு எக்ஸிக்யூட் ரிமோட்லின்ற மாதிரி பிரிண்ட் ஆகி நிற்கும் போது யூசர் என்ட்ரி பண்ணுறது இந்த எல்எஸ்ன்ற கமாண்ட். ஓகே, இப்போ சர்வர் சைடில் என்ன ப்ரோக்ராம் நடக்குது, என்ன அவுட்புட் வருதுன்றதை நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ சர்வர் சைடில் இம்போர்ட் லைப்ரரிஸ், இது கிளாஸ் நேம் ஆர்சிஇ சர்வர், ரிமோட் கமாண்ட் எக்ஸிக்யூஷன் சர்வர் அப்படின்றத ஷார்ட்டாக வச்சுருக்கிறோம். நம்ம வச்ச பேர் தான் அது கிளாஸுக்கு. வாய்டு மெயின் ஃபஸ்ட்டு சிஸ்டம் அவுட் பிரிண்டெல்என் சர்வர் அப்படின்னு சர்வர் சைடு இதுதான் தெரிஞ்சதுக்கு நம்மளே பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஆல்வேஸ் நம்மளுக்கு தெரியும் சர்வர் சைடில் வந்து 2 கிளாஸஸை வந்து இனிஷியேட் பண்ணோம். ஒன்று சர்வர் சாக்கெட்டு, இன்னொன்று வந்து சாக்கெட்டுன்றது. சர்வர் சாக்கெட்டுக்கு நம்ம வைக்கிற பேர் SS, அது உள்ள போர்ட் நம்பர் மட்டும் தான் கொடுத்தா போதும். லோக்கல் ஹோஸ்ட்டோ IP அட்ரஸோ தேவையில்லை, ஏன்னா இது சர்வர் சைட். ஓகே, இப்போ இது இனிஷியேட் ஆகிடுச்சு. இது இனிஷியேட் ஆனோடனே சிஸ்டம் அவுட் பிரிண்டெல்ல வெயிட்டிங் ஃபார் கனெக்ஷன்ற மாதிரி நம்ம நினச்சி பிரிண்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் சர்வர் சாக்கெட் கிரியேட் ஆகிடுச்சுன்னு நம்மளுக்கு பிரிண்ட்டில் தெரியும், அதாவது அவுட்புட் ஸ்க்ரீனில் தெரியும் சர்வர் சைடில். நெக்ஸ்ட்டு சாக்கெட் CON ஈக்குவல் டு SS அக்செப்ட். இந்த லைன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகுனாக்கா கிளைண்ட் சைடில் எப்போ சாக்கெட் COன்ற லைன் எக்ஸிக்யூட் ஆகி முடியுதோ உடனே இந்த லைனில் இந்த SS டாட் அக்செப்ட் வந்து அக்செப்ட் ஆகிட்டு இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே பைண்ட் ஆகிக்கும். ஸோ இதுவும்
எக்ஸிக்யூட் ஆகி அடுத்த லைன் வரும்போது கிளைண்ட்லையும் இந்த மாதிரி சாக்கெட் லைன் எக்ஸிக்யூட் ஆகி வெளியே வரும்போது ரெண்டு பேருக்கும் நடுவிலான கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடும் அப்படின்னு தான் நடந்து முடியுது. இப்போ சர்வர் சைடில் இருக்கனால சிஸ்டம் அவுட் பிரிண்டரில் வந்து கான்டாக்ட் வித் கிளைண்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி சர்வர் அவுட்புட் விண்டோவில் நம்ம இப்படி தெரிஞ்சுக்கிறோம் கிளைண்ட் கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்ட்டு. நெக்ஸ்ட்டு கிளைண்ட்லேருந்து அங்கேருந்து ஒரு கமாண்ட் அமைச்சிருக்காங்க எல்எஸ்ன்றது, அதை வாங்குறது தான் சர்வரோட வேலை. அதனால் வாங்கணுன்றதுக்காக ரிசீவ் பண்ணுறதுக்காக ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் இன் அப்படின்றத வந்து நம்ம பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் இனிஷியேட் பண்ணி இந்த கிளாஸு அதோட ஆப்ஜெக்ட் நேம் நம்மளே ஒரு பேர் வைக்கிறது தான், இன்னும் ஒரு பேர் வச்சு நியூ ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் con.get இன்புட் ஸ்ட்ரீம் போட்டு முடிச்சுக்கிறோம். ஸோ ஸோ இந்த இதில் சிஸ்டம் printlnல வெயிட்டிங் ஃபார் கமாண்ட்ன்ற மாதிரி போட்டிருக்கோம். அங்கே ஒன்ஸு அவுட் டாட் ரைட் ஆப்ஜெக்டில் கமாண்ட்ன்ற லைன் எக்ஸிக்யூட் ஆனவுடனே இந்த இடத்துல இந்த இன் டாட் ரீட் ஆப்ஜெக்டில் வந்து ரீட் ஆகிடும். அது ஆப்ஜெக்டாக வரும், ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி இங்கே லோக்கல் வேரியபிள் ஸ்ட்ரிங்கு கமாண்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடுறோம். அங்கே தான் எல்எஸ் இது வழியாக வாங்கி இங்கே ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ சிஸ்டம் அவுட் printlnல ரிசீவ்டு கமாண்டுன்னு போட்டு கமாண்ட்ன்ற வேரியபிளில் பாஸ் பண்ணோம்னா லோக்கலில் பாஸ் பண்ணால் இங்கே எல்எஸ்ன்றது வந்து பிரிண்ட் ஆகி நமக்கு ஸ்க்ரீனில் காமிக்கும், சர்வரோட அவுட்புட் ஸ்க்ரீனில் இதெல்லாம் காமிக்கும். பட் ப்ராசஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துலேருந்து ஸ்டெப் 5லேருந்து எக்ஸிக்யூட்டிங் த கமாண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றதுக்கு. ஸோ இதில் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு கிளாஸு, அதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வச்சுக்கிறோம், ப்ராசஸ்ன்ற நம்மளே ஒரு பேர் வச்சுக்கிறோம், வேறு எதாவது பேர் கூட வைக்கலாம். ஈக்குவல் டு runtime டாட் கெட் runtime டாட் எக்ஸிக்யூட், அது உள்ள இந்த கமாண்ட்ன்றது வந்து இந்த ஸ்ட்ரிங் லோக்கல் வேரியபிள் அது உள்ள எல்எஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த இடத்துல எல்எஸ்ன்றது வந்து பாஸ் ஆகும். இந்த கிளாஸு ப்ராசஸ் பண்ணோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இப்போது இந்த சர்வரோட சிஸ்டமில் போயிட்டு அது எக்ஸிக்யூட் ஆகுது. என்ன எக்ஸிக்யூட் ஆகுது, எந்த ஃபோல்டர் வந்து ரூட் ஃபோல்டராக வச்சு இப்போ இந்த எக்லிப்ஸ் ரன் ஆகுதோ அந்த ஃபோல்டரில் லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்றது தான் இது ஒரு மீனிங். இந்த எல்எஸ்ன்ற இது உள்ள பாஸ் ஆகிறதோட மீனிங். ஸோ இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்துடும், உடனே அது எடுத்துன்னு வந்துடும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணி சர்வரோட அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றதுக்காக தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பஃபர் ரீடர் கமாண்ட் அவுட்புட் ஈக்குவல் டு நியூ பஃபர் ரீடர் நியூ இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் ப்ராசஸ் டாட் கெட் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆகும்போது இதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். கமாண்ட் அவுட்புட்டுக்குள்ளே லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் எல்லாமே வந்துடுவாங்க. இதில் இந்த ப்ராசஸ் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. இதில் அந்த ப்ராசஸ் வந்து கெட் பண்ணி எல்லா லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸையும் எடுத்துன்னு வந்து இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் லைன் அப்படின்னு ஒரு லோக்கல் வேரியபிள், லைன்ற லோக்கல் வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணுறோம். வைல் லைன் ஈக்குவல் டு கமாண்ட் அவுட்புட் டாட் ரீட் லைன் நாட் ஈக்குவல் டு நல். அதோட மீனிங் என்னன்னாக்கா இந்த பஃபர் ரீடர் கமாண்ட் அவுட்புட்ன்றது வந்து ஒரு லைனாக ரீட் பண்ணும். இது உள்ள வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அந்த லிஸ்ட்லேருந்து ஒரு லைனாக வந்து ரீட் பண்ணுது. ரீட் பண்ணி இந்த லைனில் பார்க்குது. இது நாட் ஈக்குவல் டு நல். இதில் ஏதாவது வந்து டெக்ஸ்ட் இருந்துச்சுனாக்கா, இதோட ஃபைல் நேம் இருந்துச்சுனாக்கா அதை பிரிண்ட் பண்ணி காமிச்சிரு. மீன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 ஃபைல்ஸ் அதில் இருக்குனாக்கா அதோட நேம்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கும், 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபைல் வரும்போது இதில் டெக்ஸ்ட் இருக்குது, அப்போ நாட் ஈக்குவல் நல் தான், அதில் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். ஓகே, அதுக்கடுத்து திருப்பியும் லூப் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அடுத்த லைனை ரீட் பண்ணுது, அதுலேயும் டெக்ஸ்ட் இருந்துச்சுனாக்கா அதை லைனுக்கு அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டே வருது. எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து இதில் டெக்ஸ்டே இல்லையோ அப்போது இந்த வைல் லூப் வந்து டெர்மினேட் ஆகி வெளியே வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட எக்ஸிக்யூஷன்லாம் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ சர்வரோட அவுட்புட் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சர்வர் சைடு தான் நம்ம இருக்குன்றத பிரிண்ட் பண்ணி பார்த்தது, வெயிட்டிங் ஃபார் கனெக்ஷன் பிரிண்ட் பண்ணி பார்த்தது. இது வந்து சர்வர் சாக்கெட் எஸ்எஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது வரது. அடுத்து சாக்கெட் C1 எக்ஸிக்யூட் ஆகும்போது கான்டாக்ட் வித் கிளைண்ட் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் ஃபார் கமாண்ட், அங்கேருந்து கமாண்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஏன்னா அங்கேயும் ரன் பண்ணியிருக்கணும், அங்கேயும் கீபோர்டில் என்ட்ரி பண்ணி என்ட்ரு தட்டணும். அப்போ அதுக்கு ஒரு டைம் எடுக்கும் யூஸர் அங்கே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் வேர்ல்டு பண்ணுறதுக்காக நமக்கு இங்கே டிஸ்பிளேல இருக்குன்றதுக்காக வெயிட்டிங் ஃபார் கமாண்ட்ன்ற இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். எப்போ அங்கே யூஸர் கிளைண்ட் சைடில் எல்எஸ்ன்றதை வந்து டைப் பண்ணி என்ட்ரு தட்டிட்டாரோ அங்கே உடனே அவுட் டாட் ரைட் ஆப்ஜெக்ட் எக்ஸிக்யூட் ஆகி எல்எஸ்ன்ற கமாண்ட் அங்கே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இங்கே அதை வந்து நம்ம ரிசீவ் பண்ணி ரிசீவ்டு கமாண்ட் அப்படின்னு போட்டு நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ பிரிண்ட் பண்ண உடனே இங்கே இந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகி பஃபர் ரீடர் வழியாக ரீட் பண்ணும்போது அந்த லொக்கேஷனில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் யாருன்னா இதெல்லாம் தான். அதாவது இந்த லொக்கேஷனில் என்னென்ன ஃபைல்ஸ் இருந்திருக்கு, ஏன்னா pom.xml அப்படின்ற ஒரு ஃபைலு, அது நேம் மட்டும் வந்திருக்கு. அடுத்த லைனா SRC அப்படின்ற ஒரு ஃபோல்டர் அது வந்திருக்கு. டார்கெட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் அது வந்திருக்கு. ஸோ இவ்வளோ ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் இருந்திருக்கு.
இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து எய்மு. அந்த எய்ம் வந்து ரன் ஆகி முடிஞ்சிச்சு. ஒரு கமாண்டு கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு அனுப்புகிறோம். அதை சர்வர் சைட்லேயே வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணால் ரெஸ்பெக்டிவ் டு த கமாண்டு அதோட அவுட்புட் வந்து டிஸ்பிளேல எடுத்து வந்து காமிக்கணும். ஸோ இதான் எய்ம் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இது பண்ணியாச்சு. இதான் ரிமோட்டு கமாண்ட் எக்ஸிக்யூஷன் எக்ஸ்பெரிமெண்ட். தேங்க்யூ.